ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுமதிங்க. என்னடா இப்படி நிற்கிறாளே சுமதி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு குறைக்கிறதுக்கு உண்டான காஸ்டியூம்னா ட்ரெஸ்ஸு. இங்கிலீஷில் சொல்ல தெரியல, அதை விடுங்க, தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு சுடிதாரோ இல்லை சாரியோ நைட்டியோ ஒத்து வராது. இப்படியே இருந்துச்சுன்னா கையை காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால பாப்பாவுக்கு 3 வருஷம் தொடங்கிருச்சு, 2 முடிஞ்சு. நான் இப்போ வரைக்கும் முயற்சியே எடுக்கலை. சரி குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றது, எண்ணெய் பண்டம், அப்புறம் டீ காஃபி ஒரு நாளைக்கு 4 3ன்னு குடிச்சிடுவேன். அப்புறம் இன்னையிலிருந்து தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் குடிக்கக்கூடாது, உடம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்மளும் ஸ்லிம்மாக ஆகணும், தொப்பையை குறைக்கணும், சாரீ கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பொண்ணுங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நானும் முயற்சி பண்ணி இன்றைக்கி காலத்தில் இறங்கியிருக்கிறேங்க. நிறையா பேர் என்னைய மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முடப்பட்டுட்டு சரி விடு பார்த்துக்கலான்ட்டு இருப்பீங்க. விடு பார்த்துக்கலான்ட்டு இருக்காதீங்க, முயற்சி எடுத்துருங்க. என்றைக்கு இருந்தாலும் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா நம்மளால் முடியாது எதுவும் இல்லை. நானும் அந்த மாதிரி தாங்க 2 வருஷமாக பின்னாடி ஓடி போயிட்டேன். இன்றைக்கி தான் முடிவு பண்ணி களத்தில் இறங்கியிருக்கிறேன். என்னோட ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து பண்ணிக்கிங்க. எனக்கெல்லாம் எக்ஸசைஸ் அவ்வளோக்கா தெரியாது, எனக்கு சிலது தெரியுங்க, நானே வீடியோஸ் பார்த்து தான் பண்ணுவேன். அதான் சொல்கிறேன், பைல்வேன் மாதிரியே இருக்கேன்ல. இந்த கை 2 குறைக்கணும், மெயினாக தொப்பையை குறைக்கணுங்க. எனக்கு அதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 48 கிலோ இருந்தேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வெயிட்டு 66 கிலோ இருக்கிறேன். என்றைக்கு நான் குறைச்சி பழையபடி ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எல்லாம் குப்பை பேஸ்கெட்டில் போடுற மாதிரி வாயில் போட்டுக்கிட்டு கிடக்கிறேன். தொப்பை தாங்க எனக்கு பெருசு. எனக்கு தொப்பை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சாரீ கட்டியில் பட்டிங்கன்னா எனக்கே கடுப்பாக இருக்கும். மாதமாக இருக்கிறியா சுமதி, மாதமாக இருக்கிறியா, 2 பொம்பளை பிள்ளை, 3வது ஆம்பளை பையன் வேணுன்னு மாதமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள. நான் கண்டுக்க மாட்டேன். அழுகாச்சும் கோவமாக தான் வரும், நான் பேசவும் மாட்டேன், அழுகவும் மாட்டேன், சைலண்ட்டாக போயிடுவேன். நான் இன்றைக்கி முயற்சி எடுத்துருக்கிறேன், பார்ப்போம் இல்லைங்களா? பாய்.